ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தது ஒன்று கேப் அப் ஆகலாம், இல்லைன்னா கேப் டவுன் ஆகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி கேப் அப் தான் ஆயிருக்காங்க. பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு கேப் அப் ஆகலை. இந்த 20 பாயிண்ட்லாம் நம்ம கேப் அப்பாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டு தான் வந்துருக்கேன். சரி, ஓகே. நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்காங்க. ஏன் பிரதர் அதுக்கு மேலே போக முடியல? அதாவது 25,950க்கு மேலே அவங்களால போக முடியல. என்ன காரணம் பிரதர்? வேறு ஒன்றுமே வேணாம். நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்ததை கொஞ்சம் கிளியராக கவனிச்சிருந்திங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நேற்றுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு 1 பாயிண்டில் கீழே இறங்கி வந்திருக்காங்க. அது கிளியர் பண்ணாமல் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 1 பாயிண்ட்டுக்காக மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இதுக்காக தான் இன்றைக்கி மார்க்கெட் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கு மேலேயும் போயிருக்காங்களே, அதுதான் மேனிப்புலேட்ஸு. அதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லிட்டு தான் வந்து இருக்கோம். இனிமேலும் அதுதான் சொல்லுவேன். சரியா? இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாத்துக்குமே எப்படியோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட் அப்சைடில் போனதுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். சரியா? ஆனால் நேற்று உங்கள்கிட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டேன். அந்த 25,925க்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா பைங் போங்க அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டேன். பட் அது என்னோடய மிஸ்டேக் தான், சாரி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது கேப் அப் ஆகிறதோ இல்லை கேப் டவுன் ஆகிறதோ. அந்த 50 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆகியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து 25 வந்து கிளியர் பண்ணிவிட்டு கீழே டவுன் சைடில் இறங்கி வந்திருப்பாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம நேற்று அந்த இதை வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டோம். பட் இதுலேருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்றது. சரியா? சரி, ஓகே. மேலே போயிட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. உங்களோட லெவலுக்கு நான் சொல்கிறேன். நம்ம திருப்பியும் நான் சொன்னது தான் சொல்கிறேன். நேற்று நம்ம சொன்ன உடனே யாரெல்லாம் ஸ்கேல் வச்சு அந்த 25,600க்கு அளந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். வேறு ஒன்றும் வேணாம். நேற்று முடிஞ்ச இடத்துல இருந்து கீழே டவுன் சைடில் 25,600 அதுக்கு கொண்டு வந்து வச்சு பாருங்கள். உங்களுக்கு கிளியராக புரியும் எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்றது. இப்போ 241 வருதா? உங்களுக்கு நம்ம இந்த வீக்கோட லெவல் நம்ம எப்படி எடுத்தோம்? 98, ஓகேவா? அதாவது ஆமாம், 98 நம்ம லெவல் எடுத்தோம். 98 லெவல் எடுத்தோம்னா அந்த 98 அப்படியே மல்டிபிள் பண்ண சொல்கிறேன். 2ஆக போட சொல்கிறேன். 2ஆக மல்டிபிள் பண்ணி அதோட வந்து 2.5% ஒரு 49. அதாவது அந்த 98ல் பாதி 49. ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ, அதாவது கூட்டிகிட்டே போனீங்கன்னா எவ்வளோ வருதோ அதோட பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு கீழே கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். நேற்றுக்கும் அதை தான் சொல்லி உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காமிச்சேன். இன்றைக்கும் அதுதான். சரியா? இந்த பாயிண்ட்டை தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மேலே அப்சைட்லேருந்து உங்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக தெரியணும். இந்த அப்படி அந்த இதை மொத்தமாக சேர்த்து கூட்டி போட்டோம்னா எவ்வளோ வரும்னா 247 வரும். ஓகேவா? இன்றைக்கி ஹை டு லோ போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும். 213 வருதா? சரி, 213 வருது. சாரி, 213 அப்படியே நம்ம சொன்ன லெவல் 700 அதுக்கு கொண்டு வந்து வச்சு பாருங்கள். புரிஞ்சிருச்சா? மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது புரிஞ்சிருச்சா? ஆனால் இவங்க அங்கேருந்து அவ்வளோ தூரம் டவுனில் சடனாக கீழே இறங்கி வந்தவங்க என்ன பண்ணணும்? அந்த 700க்கு வந்தே தீரணும். பட் ஆனால் எதுக்காக அங்கே பாதியிலே ஸ்டெக் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க? அப்போ இந்த 700க்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்றது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். பழைய வீடியோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். சரியா? இருங்க, அதையும் கூட காமிச்சிடுறேன். 213 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
தெரியுதா? இந்த 700க்கு ஆல்ரெடி 17ஆம் தேதியே வந்துட்டு நவம்பர் 14 தேதியே வந்துட்டு இந்த 700 கிளியர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அப்பையும் கிளியர் பண்ணலை. எந்த அளவுக்கு மேனிப்புலேட் நடந்திருக்குன்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்த 730ஐயும் அவங்க கிளியர் பண்ணலை. கிளியர் பண்ணாமல் தான் மேலே போனாங்க 14ஆம் தேதி நவம்பர். இப்போ டிசம்பர் மாதம் எப்போ வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அந்த இதை 9 நேற்றுக்கு தான் வந்து அதை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு மேனிப்புலேட் பண்ணி ஒரு பக்கத்தில் வந்துட்டு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 பாயிண்ட்டு தான் இருக்கும். அன்றைக்கி நவம்பர் 14ஆம் தேதிக்கு நடந்த ட்ரேடுக்கு இதுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 10 பாயிண்ட்டு தான் இருக்கும். அந்த 10 பாயிண்ட்டுக்காக மேனிப்புலேட் பண்ணி எந்த அளவுக்கு மேலே அப் சைடில் போயிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு புரியுதா? இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ரியலாக நடக்கிறது. இது தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸ் மூலயமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் இந்த லெவல் வந்து உங்களுக்கு எப்படினாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தான் ஆகணும். அவங்க கிளியர் பண்ணாமலே இருக்க மாட்டாங்க, கிளியர் பண்ணி தான் ஆகணும். அது மேக்ஸிமம் ஒரு 1 மாதம் இல்லைன்னா 1.5 மாதம் இப்படி லெவல் இழுத்துகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் தான் அவங்க மார்க்கெட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இது நம்மளுக்கு வந்து இந்த லெவல் எல்லாமே வந்து எனக்கும் ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால தான் நான் அந்த இடத்துல எல்லாமே ஒரு லைனை போட்டு விட்ருவேன். ஹாரிசான்டல் லைனை போட்டு விட்டேன்னா எனக்கு ஞாபகம் வந்துடும். சரி ரைட் ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நான் வந்தால் நம்மளுக்கு இந்த லெவல் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் இந்த வீக்கு ஃப்ரைடேவும் மண்டேவும் நம்மளுக்கு எந்த மாதிரி லெவல் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அது கால்குலேஷன் பண்ணி அதை எடுப்போம். அப் சைடில் போனாலும் நம்மளுக்கு மேலே கிளியர் பண்ணாத லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். கீழே வந்தாலும் அதே மாதிரி தான். அதுக்குரிய லெவல், அந்த லெவலுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் ரன் ஆகுது. அவங்க மார்க்கெட்டில் வந்து இந்த லெவலை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அவங்க நினச்சி அந்த இது கொடுக்குறாங்களோ, அந்த லெவலுக்கு கொடுக்குறாங்களோ, 498 கொடுக்குறாங்களோ, ஸோ அதே லெவலுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த லெவலுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு சம்டைம் வந்து அதை மேனிப்புலேட் பண்ணி திருப்பியும் அப் சைடில் கொண்டு போயிட்டு திருப்பியும் அங்கேருந்து திருப்பியும் எங்கே வருவாங்க, திருப்பியும் அதே லெவலுக்கு தான் வருவாங்க. ஆல்ரெடி வந்து இந்த லெவல் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் சரியா? இந்த 700ன்றது இந்த லெவல் இப்போ சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள். 25,350க்கே எந்த லெவலுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். 25,350 இல்லை, 24,350. இந்த 24,350க்கே மார்க்கெட்டு கிளியர் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு 4 பாயிண்ட் 10 பாயிண்ட் அவ்வளோதான், 50 பாயிண்ட்டு இப்படி வந்து அதை கிளியர் பண்ணாமையே மேலே போயிட்டே இருப்பாங்க. ஸோ மேலே போயிட்டு அகெயின் அங்கேருந்து உங்களுக்கு திரும்பி டவுன்ஃபால் ஆகி வந்து அதை கிளியர் பண்ணிட்டு தான் திரும்பி போவாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் சரியா? உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். வரிசையாக நான் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்காக இந்த லைன்லாம் போட்டு வச்சுருக்கோன்றது. எப்பயும் எனக்கு மறந்துடக்கூடாதுன்றனால தான் இந்த ஹரிசாண்டல் லைனை நம்ம போட்டு வைக்கிறோம். அதே போல் ஒரு பிரதர் கேட்டார், அவருக்கான பதிலாக கூட இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஹரிசாண்டல் லைன்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி லெவல் எடுக்கிறீங்க அப்படின்றத என்கிட்ட கேட்டார். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடேவும் மண்டேவும் இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன், வேறு எதுவுமே கிடையாது. இந்த லெவல் எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க சரியா? எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் தான். ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டில், மண்டேவோட 5 மினிட்ஸ் கேண்டில், அது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது, அந்த பிரேக் அவுட் ஆகி மேலே அப் சைடில் பிரேக் அவுட் ஆகி போதா இல்லை டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகி வருதா, ஜஸ்ட்டு நம்ம அதுதான் ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டிலையும் ஒரு லைன் போட்டு பாருங்கள் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு லைன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரான விஷயம் உங்களுக்கு அதில் தெரிஞ்சிருக்கும் சரியா? இப்போ உங்களுக்கு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னமும் அந்த 700 கிளியர் பண்ணலை சரியா? மேலே இங்கேருந்து மேலே போயிருக்காங்க, மேலே போயிட்டு திருப்பி டவுன் சைடில் வந்து திருப்பி அப் சைடில் தான் கொண்டு போய் நிப்பாட்டியிருந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு ஏடியா டவுன் சைட்லேயே வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இன்னமும் அதை கிளியர் பண்ணாமல் தான் இருக்காங்க.
இதுக்கும் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. சேம் அதே லெவல் தான் நம்மளுக்கு கீழே N600 கீழே இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குனாங்கன்னா நம்மளுக்கு 25,533 அது இருக்குது. அதை ரவுண்டாக நீங்கள் வந்து 25,550ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சேம் இதே லெவல் தான். நீங்கள் எதுக்காக சொல்கிறேன்றதை நீங்களும் அளந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும். சப்போஸ் அப்படி எதுவுமே பிரேக் அவுட் பண்ணல, ஒரு சைடுவேஸே க்ரியேட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு பாக்ஸ் தியரி கான்செப்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்குது. இந்த பாக்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியரான விஷயம் புரியும். புரியுதா உங்களுக்கு? பாக்ஸ் தியரி கான்செப்ட் எப்படி நம்ம எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இந்த பாக்ஸை வந்து நம்ம முன்னாடியே போட்டு வச்சுருந்தோம். பட் அதை வந்து கொஞ்சம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். சரியா? இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு சைட்வேஸ் க்ரியேட் பண்ணாங்கன்னா, ஒரு சைட்வேஸ் க்ரியேட் பண்ணாங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும் உங்களுக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப் சைடில் நம்ம எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் இந்த 25,970 69 70 ஓகேவா? இது எதுக்காக வச்சுருக்கேன்னு கேட்டேன். நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னீங்களா? சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்றைக்கி அதுக்கு வேலை வந்திருக்கு. சரியா? இந்த 25,970 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதையும் க்ராஸ் பண்ணி போனாங்கன்னா ஆல்ரெடி நம்ம மேலே சொல்லியிருந்தது தான் 26,065. இதுதான் நாளைக்கான மார்க்கெட் லெவல். சரியா? இந்த 25,965 நான் எதுக்காக சொல்கிறேன்றதை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நான் உங்களுக்கு அதை சொல்ல மாட்டேன். சரியா? எதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்கிறேன்றத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நீங்களே சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு எந்தளவுக்கு புரியுதுன்றது எனக்கு நான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த இதை நான் சொன்னேன். ஸோ நேற்று நான் உங்களுக்கு சொல்லும் போது இந்த இதை நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா அதுக்கான காரணம் என்ன, ஏன் அது சொன்னேன் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சா? சாரி ஜெயக்குமாரா பிரதர், நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, ஒரே வீடியோவை 2 தடவை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த வீடியோ வந்து எதுக்காக போடுறேன்னா, ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு சம்டைம் வந்து டக்குன்னு டைம் இல்லாதவங்களுக்காக ஷார்ட்ஸ் போடுறேன். அவங்க வந்து டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன். அதாவது இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ. இந்த 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் வீடியோ இது போடுறதுக்கு காரணம் என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம எதுக்காக அந்த லெவலில் எடுக்கிறோம், எதுக்காக அந்த லெவல் சொன்னோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த 10 நிமிஷம் வீடியோ. மேக்ஸிமம் வந்து இதுக்கு மேலே வந்து நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டதை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து நான் அது வந்து தெரியாதவங்களுக்காக, யாரும் போய் லாஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த ஷார்ட்ஸை நம்ம போட்டு வந்துட்டுருக்கோம். சப்போஸ் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் கம்மி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லுவேன். ஏன்னா நம்ம லெவல் சொல்லிட்டோம். அந்த லெவல் எப்படி எடுக்கிறோன்றது அந்த ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லி, வீடியோ லிங்க்கு கீழே இருக்குது, வீடியோ போய் பாருங்கள் அப்படின்றத மாதிரி நம்ம சொல்லி நம்ம அனுப்பிச்சுடுவோம். அது தேவைப்படுறவங்க வந்து பார்ப்பாங்க. தேவையில்லை, நமக்கு லெவல் மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம அந்த ஷார்ட்ஸே போட ஆரம்பித்தோம். மேக்ஸிமம் இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண பார்க்குறேன் ஷார்ட்ஸு. ஏன்னா உங்களுக்கே போர் அடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இதில் சொன்னது தான் அதில் சொல்கிறேன் அப்படின்ற போது உங்களுக்கே போர் அடிக்க தான் செய்யும். பட் இதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.